ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுங்க. யாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் நமக்கும் வந்து நிறைய வீடியோ போட தோணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் யாரை பற்றி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்னொரு சேனல், அதாவது பேக்கப் சேனல், இதில் வந்து ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சு, ஏதாவது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா வீடியோஸு, ஸோ நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ பார்வதி கம்புக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சேலரி வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ சேலரிலாம் கொடுத்துருவாங்க. சேலரியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்க இப்போ மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறும்படம் போடுவாங்க. ஸோ அது போடலை ஒன்று. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வழி என்னும்போது பிக் பாஸ் சொல்லுவார் இல்லையா, ஸோ அதை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக ஒன்றும் வருமானலாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா குறும்படமே இப்போ வந்து மொக்கையாக தான் இருக்குது போடுறது எல்லாமே. ஸோ அது இல்லாமல் வழி என்னும்போது அவர் சொல்கிற வார்த்தையை நம்பி போனால் அப்படியே எல்லாமே வந்து வின் பண்ணி ஜெயிச்சிருவாங்களா எல்லாம் போகிற இடத்துக்குலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ 8 சீசன் நடந்திருக்கு. இந்த 8 சீசன் வின்னர்ஸ் எடுத்துக்கங்க. எங்கே இருக்காங்க அந்த 8 சீசன் வின்னர்ஸ்? யாருமே எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ இது பிக் பாஸ்ன்றது வந்து சும்மா ஒரு என்னென்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட், எல்லாருக்கும் தெரியும். ஓகே இவங்களான்னு தெரியும். ஸோ இதை வச்சு ஒரு ஃபேமு, இதை வச்சு பப்ளிசிட்டி ஆவாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதால் யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்வதி கமருதீன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்னா, ரெட் கார்டு கொடுத்ததால நீங்கள் நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க. ஸோ எனக்கும் தெரியும் அந்த இது. ஸோ நார்மலாகவே ஒரு ஜென்ரலான பர்சனாலுமே ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு தருணம் தான். ஸோ அதால் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. ரெட் கார்டுன்றது ஜஸ்ட் இந்த ஷோவுக்கு தாங்க. மற்றபடி வந்து இப்போ பார்வதிலாம் பிரச்சனையே இல்லைங்க. அவங்க வந்து ரொம்ப டேலண்டட், மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க போனாங்கன்னா விளாக்ஸ் சேனல் இருக்குது அவங்களுக்கு. நிறைய டூர் போவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியுமே நல்ல ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ அதில் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. அதை நீங்கள் யாரும் ஒரி பண்ணாதீங்க. அதுமாதிரி கமருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து இப்போ இந்த சேனல் தான் மேபி சான்ஸ் கிடைக்காது. அடுத்த நிறைய சேனல்ஸ் இருக்குங்க. இந்த ஒரு சேனல் மட்டுமே இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ வெப் சீரிஸ் பண்ணலாம், நிறைய மூவிஸ் பண்ணலாம், நிறைய என்ன தெரிஞ்சிச்சு, ரெகக்னைஸ் ஆகிடுச்சு ஃபேஸு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய உண்மையாக ஆப்பர்ச்சுனிட்டி வரதான் செய்யும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தக்க வச்சுக்க போகிறாங்க? ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதால் வந்து அதெல்லாம் நினச்சி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்காக வந்து இதிலேயே ஃபுல்லாக இருந்துடாதீங்க. நல்ல கருத்துக்களை சொன்னால் ஆதரிங்க. நல்ல கருத்து இல்லைன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.